உடனேயுமே அம்மா இறந்துட்டாங்க. என் அப்பாக்கு என்ன கண்டாலே பிடிக்காது. ஏன்னா, தன்னோட காதல் மனைவிய நான் தான் கொன்னனாம். நான் பொறந்தோனயும் அவங்க இறந்ததுனால, நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லுவாரு. என் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் என் அம்மாவோட தங்கச்சியவே என் அப்பா 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து பாசம்னா என்னன்னே தெரியாது. அவ்ளோ கொடுமைகள் என்னோட வாழ்க்கையில. பல வெறுப்புகள், உதாசீனம் எல்லாத்தையுமே அனுபவிச்சு தான் நான் வளர்ந்தேன். என் சித்திய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும், ஆண் குழந்தையும் இருக்கு. என் தம்பி, தங்கச்சி. என் சித்தி என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. அவங்களோட சேர்ந்து என் தங்கச்சியுமே ரொம்ப கொடுமைப்படுத்துவா. துணி துவைச்சு கொடுக்கறது, வீட்டு வேலை பாக்குறதுன்னு எல்லாமே அந்த வீட்ல நான் தான் செய்வேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட என் அப்பா முகத்தை பார்த்ததில்ல. ஏன்னா நான் ராசி இல்லாதவளாம். என் முகத்துல முடிச்சிட்டு போனா அவருக்கு எதுவுமே விளங்காதான். அம்மாவை நான் தான் கொன்னனா. அப்படியான ஒரு எண்ணத்துல அப்பா என்ன பார்த்ததும் இல்ல, என்கிட்ட அன்பா பேசினதும் இல்ல. இதை பயன்படுத்தி என் சித்தியும் அவங்க பொண்ணும் என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. ஆனா என் தம்பி அப்படி இல்ல. என் சித்தி பையன் ரொம்ப ஆறுதலா இருப்பான். அவன் எனக்கு குழந்தை மாதிரி. எனக்கு ஒண்ணுனா அவன் தாங்கிக்கவே மாட்டான். அவ கூட பிறந்த அக்காவை தாண்டி என் மேல அவ்வளவு பாசம் வச்சு. அதனாலேயே என் சித்தியும் அவங்க பொண்ணும் ரொம்ப திட்டிட்டே இருப்பாங்க. அவனை கிழிஞ்ச ட்ரெஸ் தான் போட்டிருப்பேன். கால்ல எல்லாம் சூடு வைப்பாங்க. மாசத்துல அந்த நாட்கள் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனா ஒரு பெண்ணா என் சித்தியோ அவங்க பொண்ணோ அதை உணரவே மாட்டாங்க. அந்த டைம்ல ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. என் அம்மாவோட போட்டோ வச்சுட்டே நாள் முழுக்க அழுதுட்டே இருப்பேன். என் அம்மா கிட்ட நீ மட்டும் இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது அப்படின்னு அந்த